11th one, in the given figure BD equal to BC அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, BD இங்க இருக்கு, BD equal to BC. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். இப்போ இங்க B இருக்கு, இங்க D இருக்கு, இங்க C இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, BD equal to BC. ஸோ இது என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல இந்த இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிள் ஈக்குவல், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிள் ஈக்குவல். இந்த சைடுக்கு ஆப்போசிட்லயும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ், இந்த ஈக்குவல் சைட். ஸோ இதோட ஆப்போசிட் இது, இதோட ஆப்போசிட் இது. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் ஒய் ஆங்கிள்னா இந்த ஆங்கிளும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒய் ஆங்கிள். கிளியரா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போடலாம். நவ் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா y plus 115 degree that is equal to 180 degree. This is என்னதுன்னு பார்த்தீங்கன்னா linear pair or angle on a straight line. ஓகேவா? இப்போ y equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 degree minus 115 degree. இப்போ நம்ம இந்த y நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். சரியா? 180 minus 115. அப்போ என்ன வரும், 118 இருந்து 115 போச்சுன்னா 5, இங்க 10 இருக்குமா, இங்க 7 minus 1 65. ஸோ y is equal to 65 degree. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 65 degree, இங்கேயும் என்ன வரும் 65 degree. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இசட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இதுக்கு எக்ஸ்டர்னல் ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வேரியஸ் மெத்தட் நம்ம போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசட் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ திஸ் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்போ z ஈக்குவல் டு z பிளஸ் ஆங்கிள் y ஏற்கனவே 65 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ z என்னன்னு பார்த்தோம்னா 180 மைனஸ் 65, தட் வில் பி அகைன் 115 டிகிரி. அப்போ z இஸ் 115 டிகிரி. இப்போ இங்க என்ன வரும் பாருங்க, z இஸ் 115 டிகிரி. இப்போ இன் ட்ரையாங்கிள் ABD பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ABD. ஸோ இப்போ வந்து என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னு பாருங்க, ஆங்கிள் 35 டிகிரி பிளஸ் எக்ஸு பிளஸ் 115 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை நான் எப்படி போட்டிருக்கேன், இந்த 35 டிகிரி, இந்த 115 டிகிரி, அப்புறம் இந்த எக்ஸ், மூணு ஆங்கிளும் கூட்டம் நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும்ல, அதை தான் நான் போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 115 35 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 0, ரிமைண்டர் 1, 3, 4, 5, 150. ஸோ எக்ஸ் பிளஸ் 150 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. Now x equal to 180 degree minus 150 degree. Now x equal to 30 degree. சரியா? இதை நான் வந்து ஒன்னொன்னா போட்டிருக்கேன். நீங்க வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வச்சும் நம்ம போடலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பாத்துங்க. இதுல வந்து இன்னொரு மெத்தட், இந்த மாதிரியும் எப்படி போடலாம் அப்படின்னா, இங்க 65 டிகிரி இருக்கா, ஸோ இந்த 35 டிகிரியும் எக்ஸ் டிகிரியும் ஆட் பண்ணா நமக்கு 65 டிகிரி. பிகாஸ் இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இந்த ட்ரையாங்கிள்க்கு, சரியா, இந்த ட்ரையாங்கிள்க்கு இந்த y இங்க இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் 35ம் எக்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 65 டிகிரி வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாருங்க,
இப்போ x is equal to 65 minus 35 degree that is equal to 30 degree. சரியா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி போடலாம். இப்போல ஒன்னொன்னா கண்டுபிடிச்சியும் போடலாம்.